நான் ஆல்ரெடியே ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட ஹேருக்கு வேம்பாலம் பட்டை, ரோஸ்மெரி லீவ்ஸ் அதுக்கப்புறம் வெந்தயம் இது 3ம் போட்டு லைட்டா ஹீட் பண்ணி அந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது யூஸ் பண்ணி நல்லாவே ஹேர் குரோத்தா ஆயிருக்கு. பட் ஆனா என்ன இஷ்யூன்னா, கொஞ்சம் செம்பட்டை ஆன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கருகருன்னு இருந்த முடி வந்து செம்பட்டை ஆயிடுச்சு. இப்ப அந்த ஊற வச்சிருந்த ஹேர் ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு. நான் பழையபடிக்கே நான் எப்பயுமே யூஸ் பண்ற மாதிரி இன்கிரியன்ட் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதிலேயுமே வேம்பாலம் பட்டை, ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டு காய்ச்சி இந்த டைம் தேய்ச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் ரெடி பண்ண போறேன். வேம்பாலம் பட்டை எண்ணெய் தேய்ச்சி வந்து கொஞ்சம் தலையில இச்சிங்ஸு, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாம தான் இருந்தது. பட் ஆனா ரொம்ப செம்பட்டையான மாதிரி இருந்துச்சு. முடியோட எண்டுல பூச்சி வெட்டு கூட கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருந்தது. லைட்டா தான் பூச்சி வெட்டு மாதிரி இருக்கும். அத வந்து நான் கட் பண்ணி விட்டுறனால பெருசா வந்து அது பிரச்சனை இல்லாம இருந்தது. பட் ஆனா செம்பட்டையா ஆனனால தான் சரி ஹேர் ஆயில மாத்தி பார்க்கலாமேன்னு இப்ப என்னோட ஹேருக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து எண்ணெய் காய்ச்சி கடைசியா வந்து ரோஸ்மெரி லீவ்ஸும், வேம்பால பட்டையும் போட்டுட்டு எண்ணெய் வந்து இப்ப ரெடி பண்ணியிருக்கேன். இத யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்றேன்.